நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிறது ரொம்ப ஒரு பொறுப்பான ஆட்டக்காரருக்கான பணி. ரொம்ப நிதானமாகவும் ஆட முடியாது, அடித்து ஆடி அவுட் ஆகவும் கூடாது. அந்த வகையில் எனக்கு மிக கடினமான பணியை வேரல் புத்தகத்தினுடைய பதிப்பாளர் அம்பிகா குமரன் வழங்கியிருக்கிறார். அன்பான நண்பர்களே, நான் வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த ராக் டெரிடாவினுடைய கோட்பாட்டிலிருந்து இந்த உரையை தொடங்கலாம் என எண்ணுகிறேன். இந்த உலகத்தில் வாழ்வதை தவிர அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. வாழ்வதை கண்டுபிடிப்பதுதான் இலக்கியவாதிகளுடைய, எழுத்தாளர்களுடைய, உலகெங்கும் வாழக்கூடிய கலைஞர்களுடைய பணியாக இருக்கின்றது. எனக்கும் ஹசீனுக்குமான அறிமுகம், பழக்கம் என்பது மிக சொற்ப கால அளவில் அமைந்தது. எனக்கு நிறைய நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்திய லார்ட் பாஸ்கரன் தான் ஹசீனையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். நானும் அவரும் ஒரு 20 சொற்களை பேசியிருப்போம். சொற்கள் தங்களுடைய அர்த்தங்களில் இருந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான தூரத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வலிமை கொண்டவை சொற்கள். அந்த 20 சொற்களும் மிக சிறிய சொற்கள். ஒரு எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து, இப்படி மிகச்சிறிய வார்த்தைகளால் அமைந்த உரையாடல் தான் எனக்கும் ஹசீனுக்கும் இடையே இருந்தது. ஆனாலும் அவருடைய மௌனம் என்பது சொற்களினுடைய உபமொழியாக இருக்கிறது. அவருடைய மௌனத்தின் வழியாக நான் அவரை ஓரளவுக்கு விளங்கி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு இந்த பூனை அனைத்தும் உண்ணும் என்கின்ற இந்த சிறுகதை தொகுப்பின் வழியாக நான் அவரை மிக அழகாகவும் பொருள் நிறைந்ததாகவும் அரசியல் தன்மை உடையவராகவும் நான் அவரை விளங்கிக் கொள்வதற்கு இந்த சிறுகதை தொகுப்பு எனக்கு உதவி செய்திருக்கிறது. நண்பர்களே, உங்கள் அனைவரையும் போல 90களின் தொடக்கத்தில் ஒரு இளைஞனாக ஈழ பிரச்சனையின் மீது ஈழ தமிழர்களை ஒரு தொப்புள் கொடி உறவுகளாக எண்ணி நோயாளிகள் படுத்து உறங்கக்கூடிய கட்டிலின் மீது, குழந்தைகள் உறங்கக்கூடிய தொட்டிலின் மீது, பசிக்கு ஏந்திய தட்டுகள் மீது கொத்து கொத்தாய் குண்டுகள் போட்டு எங்கள் தமிழினம் அழிகிறதே என உணர்ச்சி பூர்வமாக தமிழகத்தினுடைய நகரங்களில் குரல் எழுப்பிய ஒரு சாதாரண ஒரு கவிஞன் நானும். ஆனால் இந்த ஒரு துருவப்படுத்தப்பட்ட அரசியலுக்கு பின்னால், அந்த அரசியலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருண்மையை புரிந்து கொள்வதற்கு, அதில் இருக்கக்கூடிய பல்வேறு இழைகளை புரிந்து கொள்வதற்கு எனக்கு சற்று காலம் தாமதமானது. ஈழ அரசியல் என்பது, ஈழ விடுதலை போராட்டம் என்பது மிக நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டிய, அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் பொருண்மையாக இருக்கிறது. தமிழர்கள் என்பதற்குள் இன்று வரை தலித்துகள், இங்கே நாங்கள் ஏன் தமிழர்கள், நாங்கள் எதற்காக தமிழர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிலை தமிழ் மண்ணிலே இன்று இருக்கிறது. அது தலித்துகளுக்கு இருக்கிறது. ஏனென்றால் தண்ணீர் அருந்தக்கூடிய வேங்கை வயலிலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்த பொழுது எங்கள் தமிழர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் என்று தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்காத பொழுது தலித்துக்கள் தங்களை எப்படி தமிழர்களாக ஏற்றுக்கொண்டு போராட, மற்ற விஷயங்களுக்கு போராட முன் வருவார்கள். இப்படித்தான் இந்த ஈழ போராட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய
சிக்கல்களையும் நுணுக்கங்களையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு இலக்கிய பிரதியாகவும் இந்த சிறுகதை தொகுப்பு இருக்கிறது. 90களிலே யாழ்ப்பாணத்திலே பெருமளவில் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள். பானு, கரிகாலன், கருணா போன்ற இயக்கவாதிகள் அந்த வெளியேற்றலுக்கு காரணமாக இருந்தார்கள். பின்னால் அவர்களை இதே அதிகார அமைப்புகள் ஜனநாயகவாதிகள் என்று கொண்டாடியதும் நடந்தது. ஏகாதிபத்தியம், பெருந்தேசியம் போன்றவை, முதலாளித்துவம், கார்ப்பரேட் மயம், இவை அனைத்தும் சாதாரண மக்களை இனத்தின் பேரால், மொழியின் பேரால், சாதியின் பேரால் பிளவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. முதல் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு வரை இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கும் முன் அரங்கிலே நின்றவர்கள் இந்திய முஸ்லிம்கள். இதை கவனித்த ஆங்கிலேயர்கள் இந்துத்துவா என்கின்ற அந்த கோட்பாட்டை உருவாக்கி இந்தியர்களை 2 பிரிவாக பிளவுபடுத்தியது. இதே சதித்திட்டம் இலங்கையிலும் நடந்தது. ஆனால் கலைஞர்களாக யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற ஒரு நீண்ட பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய தமிழர்களாகிய நமக்கு மக்களை மதங்களாகவும் சாதிகளாகவும் இனங்களாகவும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமற்றவர்களாக, தேவையற்றவர்களாக தமிழர்கள் இருக்கின்றார்கள். அதனால்தான் சிங்களத்திலே சிங்களவர்களை தென்னிந்தியாவினுடைய தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பாட்டு ஆய்வை, மானுடவியல் ஆய்வை நம்முடைய பக்தவச்சல பாரதி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய மேலான நல்ல விஷயங்களை அந்த நூலிலே பக்தவச்சல பாரதி எழுதியிருக்கின்றார். இங்கே இந்துத்துவம் உருவாக்கி இருக்கின்ற சாதி அமைப்பை போல சிங்களத்திலும் அந்த சாதி அமைப்பு என்பது இருக்கிறது. படிநிலை உடையதாக இருக்கின்றது. ஆனால் இந்தியாவிலே சாதி என்பது மதத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. கடவுள் சாதியை உருவாக்கியதாக இருக்கிறது. ஆனால் சிங்களத்திலே அப்படி சாதி மதத்தோடு சேர்ந்த அமைப்பாக அது இல்லை. அங்கு சாதி இருக்கிறது, ஆனால் சிங்களத்திலே தீண்டாமை இல்லை. இப்படி அந்த சிங்களவர்களுடைய வரலாற்றை மானுடவியல் ஆய்வாளர் பக்தவச்சல பாரதி அவர்கள் கூறுகின்றார். இப்படி பறந்து விரிந்த ஒரு இதயமும் வாசிப்பு அனுபவமும் உலகை விளங்கிக் கொள்கிற தன்மை நம் தமிழர்களிடம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஹசினுடைய கதைகள் என்னவாக இருக்கின்றன? எனக்கு ஹசினை பார்க்கும் போதெல்லாம் மிக ஆச்சரியமாக இருக்கும். உண்மையிலேயே இன்று நிறைய சில நண்பர்களால் வர முடியாத ஒரு சூழல் இங்கே உருவாக்கி இருக்கிறது. எனக்கும் அப்படி கடுமையான நெருக்கடிகள் இருந்தது. நேற்று ஒரு 6 மாவட்டங்களிலே பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எங்கள் ஊரில் நடைபெற்றது. அதில் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதை கலந்து கொண்டு இங்கே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனாலும் ஹசினுடைய கதைகளை நான் படித்த பிறகு ஒரு விருப்பமான காதலியை சந்திப்பதற்கு எவ்வளவு உயரமான சுவர்கள் குறுக்கே தடையாக இருந்தாலும் அதை எப்படி நாம் தாண்டி குதித்து வருவோமோ, நான் நேற்று என்னுடைய முகநூலில் கூட அதை பதிவிட்டிருந்தேன். 1000 சுவர்கள் இருந்தாலும் நாம் விருப்பத்திற்குரிய நண்பர்களை, காதலரை சந்திப்பதற்கு அந்த சுவரை தாண்டி நாம் வருவோம் அல்லவா? அப்படிதான் ஹசினுடைய இந்த நூலை பேச வேண்டும், இந்த கூட்டத்திலே குறிப்பாக எனக்கு பேச வேண்டும் என்கின்ற ஆர்வம் கூட இல்லை. ஹசினை போல அமைதியாக அவருடைய கையை பற்றி கொண்டு அவருடைய அருகில் சிறிது நேரம் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எனக்கு இருந்ததால், இவை எல்லாவற்றையும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். அந்த அடிப்படையிலே தான் நான் இந்த கூட்டத்திலே பல்வேறு தடைகளை கடந்து வந்து கலந்து கொண்டிருக்கின்றேன். ஹசன் சிறுகதைகளை படிக்கும்போது ஜார்ஜ் லூயிஸ் ஃபோர்கே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வரி எனக்கு ஞாபகம் வருகிறது.
நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னா, இந்த சமூகத்தில் நான் என்பது ஒரு தனியான ஒரு ஆளுமையோ ஒரு தனியான ஒரு மனிதனோ கிடையாது. நான் அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளன் அப்படிங்கிறவன், ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன், அவன் சந்தித்த மனிதர்கள், அவன் சென்ற நகரங்கள், அவன் பார்த்த நதிகள், அவன் பார்த்த இயற்கை காட்சிகள், அவன் பார்த்த கலவரங்கள், அவன் பார்த்த போர்கள், அவன் சந்தித்த அழகான காதலிகள், காதலர்கள், இவைகளின் கூட்டு தொகுப்பு தான் ஒரு கலைஞனாக, ஒரு மனிதனாக, ஒரு படைப்பாளியாக இருக்கின்றார். ஹசீன் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை சந்தித்த ஒரு மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். மிக ஒரு குட்டி சொர்க்கம் என்று இலங்கையை கூறுவார்கள். அது 3 டீ சொல்லுவாங்க. டிஇஏ ஒன்று, டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று, டூரிசம் ஒன்று. இந்த 3 டீயால ஒரு வளர்ந்த ஒரு அழகிய ஒரு சொர்க்கம் இலங்கை. அந்த இலங்கையை இனவெறி அழித்தது. ஒரு வாழ்வதற்கு தகுதி மிகுந்த ஒரு தீவாக இருந்த அந்த மண்ணிலிருந்து நினைவுகளை சுமந்து கொண்டு தாங்கள் வாழ்ந்த கிராமங்களை விட்டு, தங்களுக்கு பசியாற்றிய அந்த வயல்களை விட்டு, தாங்கள் குளித்த அந்த ஓடைகளை விட்டு, தாங்கள் மீன் பிடித்த அந்த சமுத்திரத்தை விட்டு, அந்த மனிதர்கள் வெறும் ஞாபகங்களை சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் அறியாத மொழி பேசக்கூடிய பல்வேறு தேசங்களுக்கு அகதிகளாக சென்றார்கள். அப்படி சென்றவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த நகரத்தில் அவர்களுடைய உடல்கள் வாழ்ந்தன. அவர்கள் மனங்கள் தாங்கள் வாழ்ந்த அந்த சிறிய வீடுகளில், அந்த சிறிய வீடுகளுக்கு பின்னால் வைத்திருந்த தோட்டத்திலே வைத்திருந்த அந்த சாமந்தி பூக்கள், கத்திரி செடிகள் இல்லை, அந்த மண்ணிலே எழுந்த காதல் நினைவுகள், இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு வாழ்நாள் முழுக்க கழித்தார்கள். அன்பான நண்பர்களே, ஜார்ஜ் லூயிஸ் ஃபோர்கே நான் சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்வெஸ், கேப்ரியல் கார்சியா மார்க்வெஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் அன்பை விட மிக கடினமானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த கதைகள் முழுவதும் கடினமான அன்பை பேசுகின்ற, அந்த அன்பின் வழியாக குருதி கசியக்கூடிய, இதயத்தை பேசுகிற கதைகளாக இந்த கதைகள் இருக்கின்றன. இதில் ஒரு நீளமான ஒரு கதை இருக்கு. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாக இருக்கக்கூடிய பூனை அனைத்தும் உண்ணும் என்று சொல்லக்கூடிய அந்த குருநாவல். ஆனால் காதல் கதைகளை வாசிக்கும்போது எப்படி எஸ் ராமகிருஷ்ணன் சொல்கிற மாதிரி அந்த ஒரு நகரத்தை விட்டு, ஊரை விட்டு பிரிந்து சென்ற மனிதனுடைய கதைகளை பேசுவதாக வைக்கம் முகமது பஷீருடைய கதைகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறார் இந்த முன்னுரையில். அது மாதிரி தான் நம்ம ஹசனுடைய கதைகளும் இருக்குது. இவர் திரும்பவும் நான் மீண்டும் மார்க்வெஸுக்கு வரேன். மார்க்வெஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய தாய்மார்கள் நம்மை ஒரு முறை தான் பெற்றார்கள். ஆனால் உலகத்திலே சந்திக்கக்கூடிய மனிதர்கள், உலகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், உலகத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மை மீண்டும் மீண்டும் பிரசவிக்கின்றன. எதுவுமே தெரியாமல் ஒரு சிறிய கிராமத்தில், மருங்கூர் என்ற கிராமத்தில் அன்னை ராஜலட்சுமி அவர்களுக்கு எந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு குழந்தையாக பிறந்த நான், என்னை பல்வேறு நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் இங்கே பிறக்க தூண்டின. ஒரு கிராமத்தில், ஒரு சாதியில், ஒரு மதத்தில் பிறந்த என்னை தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக டால்ஸ்டாயும், தஸ்தாவஸ்கியும், காரல் மார்க்ஸும், ஏங்கல்ஸும், அம்பேத்கரும், பெரியாரும் என்னை ஒவ்வொரு சமயமும் என்னை நான் ஒவ்வொரு வரிகளிலிருந்தும் நான் இன்று புதிதாய் பிறந்தேன் என்று பாரதியார் சொல்கிறபடி புதிதாக பிறந்து கொண்டே இருக்கிறேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது, காஷ்மீரிலே சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட போது,
இன்னும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த மண்ணிலே எண்ணற்ற துயரங்கள் நிகழ்ந்த பொழுதெல்லாம் ஒரு புதிய மனிதனாக நம்மால் இயன்ற அளவுக்கு இந்த சிறுபான்மையினுடைய அரசியலை எவ்வித சமரசமும் அற்று அவர்களோடு நிற்க வேண்டும் என்பதை நான் பேராசிரியர் மார்க்சிடமிருந்தும் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்களிடமிருந்தும் கல்யாணி போன்ற பேராசிரியர்களிடமிருந்தும் நான் கற்றுக்கொண்டேன். ஹசீன் அவருடைய கதைகளை படித்தான். அந்த நிலப்பரப்பிலே எவ்வளவு ஒரு அற்புதமான நிலமாக அது இருந்தது, அங்கு எப்படி அழகாக காதல் செழித்து வளர்ந்தது, அந்த மக்கள் விவசாயத்தோடும் சிறந்த ஒரு பண்பாட்டோடும் மகிழ்ச்சியாக அவர்கள் விளங்கினார்கள். அவையெல்லாம் பொக்கென ஊர்கணத்தை எப்படி அவர்கள் போக தொலைத்தார்கள் என்பதைத்தான் இந்த கதைகள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றன. நண்பர்களே, ஒரு கதை என்பது அது வெறும் கதை அல்ல, அது ஒரு சமூக கூட்டு மனதினுடைய வெளிப்பாடு. ஒரு கதை என்பது வெறும் கதை அல்ல, அது ஒரு இனத்தினுடைய வரலாறு, அது ஒரு பாலினத்தினுடைய வரலாறு, அது ஒரு சமூகத்தினுடைய வரலாறு, அது ஒரு பண்பாட்டினுடைய விளைபொருள். ஹசனுடைய கதைகள் முழுவதும் அப்படித்தான். ஒரு கதையை நேசிப்பதற்கு அது என்னுடைய சாதியைச் சேர்ந்தவனால் எழுதியிருக்க வேண்டும், அது என்னுடைய மதத்தைச் சேர்ந்தவனால் எழுதியிருக்க வேண்டும், அது என்னுடைய பண்பாட்டைச் சேர்ந்தவனால், என்னுடைய நிலத்தைச் சேர்ந்தவனால், என்னுடைய தேசத்தைச் சேர்ந்தவனால் எழுதியிருக்க வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. ஒரு எழுத்தாளன் இறந்து விடுகிறான், ஆனால் அதற்கு பிறகு அவன் தான் எழுதிய புத்தகமாக மாறிவிடுகிறான். இன்று லியோ டால்ஸ்டாய் அண்ணா காரணனா பார்க்கும் பொழுதெல்லாம் லியோ டால்ஸ்டாய் தான் நமக்கு ஞாபகம் வரார். போரும் அமைதியும் படிக்கும் போதெல்லாம் நமக்கு அது லியோ டால்ஸ்டாய் வேற இல்லை, அந்த போரும் அமைதியும் அப்படிங்கிற நூல் வேற இல்லை, புத்துயிர்ப்புங்கிற நூல் வேற இல்லை, லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிற மனிதர் வேற இல்லை. அப்படித்தான் இந்த ஹசீன் இருக்கிறார். ஹசீன் தான் எழுதிய வார்த்தைகளாக, தான் எழுதிய வாக்கியங்களாக, தான் எழுதிய படைப்பாக மாறி விடுகிறார். ஒரு எழுத்தாளன் தன்னுடைய ஆன்மாவையும் தன்னுடைய குருதியையும் தன்னுடைய வாழ்நாளையும் சிந்தி எழுதுகிறான். ஒரு எழுத்து அப்படிங்கிறது ஒரு மருத்துவருடைய கையில் இருக்கிற ஒரு சிரிஞ்ச் அப்படின்னு சொல்றாரு தெரிதா. இந்த சமூகத்தினுடைய நோயை போக்குவதற்காக இந்த சமூகம் சாதியாக இருக்கிறது, இந்த சமூகம் மதத்துக்காக அடித்துக் கொள்கிறது, இந்த சமூகம் நிலப்பரப்புக்காக அடித்துக் கொள்கிறது, இந்த சமூகம் எண்ணெய் வளங்களுக்காக அடித்துக் கொள்கிறது. அன்பு இல்லாததால் இந்த சமூகம் இப்படி இருக்கிறது. அப்ப இந்த சமூகத்துக்கு தேவை அன்பு, இந்த சமூகத்துக்கு தேவை அமைதி, இந்த சமூகத்துக்கு தேவை சமாதானம். அன்பையும் சமாதானத்தையும் சமத்துவத்தையும் பரப்புகிற, தங்களுடைய கதைகளின் வழியாக நறுமணங்களாக எழுப்பக்கூடிய ஒரு தன்மையுடைய கதைகளாக இந்த கதைகள் இருக்கிறது. நான் சில நாட்களுக்கு முன்னாக அந்த பிரசன்ன விதானகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிங்கள இயக்குனருடைய பாரடைஸ் என்கின்ற அந்த மலையாள படத்தை நான் பார்த்தேன். அவர் ஒரு சிங்கள இயக்குனர். அந்த படம் மலையாள மொழியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தர்ஷனா ராஜேந்திரன் போன்ற மலையாள நடிகைகள் நடித்த அந்த படம். ஆனால் அந்த படம் பேசுவது மலையாளத்தை அல்ல, சிங்களத்தை அல்ல, தமிழர்களுடைய கதைகளை அல்ல. அது பேசுவது மானுடத்தின் கதைகளை, அது பேசுவது அன்பின் கதைகளை, அது பேசுவது நாம் சமாதானமாக இந்த நிலத்தில் எப்படி வாழ்வது என்று பேசுகின்ற ஒரு தன்மையை அந்த கதைகள் படைத்திருக்கிறது. இதைத்தான் இந்த பாரதிதாசன் இங்கே பாடினார், இதைத்தான் தஸ்தாவ்ஸ்கி இங்கே எழுதினார், இதைத்தான் இங்கே டால்ஸ்டாய் எழுதினார். மனிதர்களாக நாம் இணைந்து வாழ்வதற்கு என்னென்ன தடை சுவர்கள் இங்கு எழுப்பப்பட்டிருக்கின்றதோ அந்த தடை சுவர்கள் அனைத்தையும் உடைத்து நொறுக்கக்கூடிய ஆயுதங்களாக இந்த கதைகளும் கவிதைகளும் நாவல்களும் இந்த மண்ணிலே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி ஒரு சிறந்த அன்பை ஆயுதமாக ஏந்தக்கூடிய ஒரு சமூக போராளியாக, ஒரு கலை போராளியாக இங்கே ஹசீன் திகழ்கின்றார். ஹசீன் அவர் எப்படி நம்ம ரொம்ப ஒரு கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். உங்களுக்கு எல்லா மனிதர்களிடமும் காலையில் எழுந்து இரவு தூங்க போவது வரை நீங்கள் கதைகளோடே வாழ்கின்றீர்கள். நீங்கள் எதிர்கொள்கின்ற மனிதர்கள் உங்களுக்கு ஒரு தேநீரை வாங்கி கொடுத்து விட்டு கையோடு ஒரு கதையையும் சொல்லிவிட்டு உங்களிடம் போகின்றார்கள். ஆனால் இவைகளுக்குள் ஒரு கதை இருக்கிறது, இவைகளுக்குள் ஒரு கவிதை இருக்கிறது,
இவைகளுக்குள் ஒரு நாவல் இருக்கிறது, இவைகளுக்குள் ஒரு திரைப்படம் இருக்கிறது அப்படிங்கிறத கலைஞர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். கலைஞர்கள் மிகவும் நுணுக்கமாக, அமைதியாக ஒரு விஷயத்தை அவதானிப்பவர்களாக இருக்கின்றார்கள். நான் அசின்ட்ட கற்றுக்கிட்டது அதுதான். நாம் சந்திக்கின்ற மனிதர்களிடம், நாம் பழகக்கூடிய மனிதர்களிடம் நாம் கற்றுக்கொள்வதற்கு விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நான் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் இவ்வளவு அமைதியான ஒரு மனிதர், இவ்வளவு பெரிய இலக்கியங்களை படைத்து விட்டு எதுவுமே தெரியாம அவர் சொல்ற மாதிரி அந்த ஒரு பூனைக்குட்டி மாதிரி அவர் இருக்கார். ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அமைதியான சுபாவமுடைய இந்த மனிதர் இவ்வளவு அழகான வரிகளை உருவாக்கி இருக்கிறார். அவர் ஒரு கதையில் நான் என்னையே பார்த்தேன். ஒரு சீதான்னு ஒரு பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணுறான். அந்த கதை என்னுடைய கதை இவருக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். காதலை பற்றி அவ்வளவு அழகாக எழுதார். காதல் அப்படிங்கிறது தவறு செய்யக்கூடிய இயல்பை உடைய, தவறை இயல்பாக உடைய கடவுள் உருவாக்கிய ஒரு மத கோட்பாடு அப்படின்ட்டு காதலை மார்க்வெஸ் சொல்றார். ஏன்னா கடவுள் தவறு செய்வதில் விருப்பமுடையவராக இருக்கக்கூடிய கடவுள் உருவாக்கிய மத கோட்பாடு அப்படின்ட்டு காதலை சொல்றார். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கடவுள் எல்லாம் தவறு செய்யக்கூடிய விருப்பமுடைய கடவுளா இல்லை. அதனாலதான் இங்க நிறைய தவறுகள் நடக்குது. எது சரி எது தவறு அப்படிங்கிறதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய மதிப்பீடுகளோ சட்டங்களோ இங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய விதிகளோ ஏற்படுத்த முடியாது. சரி தவறு இவற்றுக்கு அப்பாற்பட்ட ஒரு வெளியிலே உன்னை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய காதலியை சந்திக்கிறதுக்கு ரூமி குறிப்பிடுறார். அப்படி மிக அதில் ரொம்ப இந்த காதல்லாம் அவர் ரொமான்டிசைஸ் பண்ணுற வேலையே கிடையாது. அவர் முழுக்க முழுக்க தெரிதாவினுடைய அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கட்டுடைத்தல் அப்படிங்கிற அந்த கோட்பாடு வந்த பிறகு உலகம் முழுவதும் எப்படி பின்னவீனத்துவ கதைகள் உருவானதோ, இந்த சமூகத்தில் முதல் உலக போருக்கு பிறகு ஒரு போர் உருவாக்கிய ஒரு நாள், அந்த போர் நடந்த ஒரு நாளில் அவ்வளவு மனிதர்கள் இறந்தாங்க, மில்லியன் கணக்கான மனிதர்கள் இறந்தாங்க. இந்த உலகத்தில் கடவுள் இறந்து விட்டார் அப்படின்ட்டு நீட்சே அறிவிச்சார். கடவுளுடைய அரியணை காலியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்ப இதுவரைக்கும் நாம் நம்பிய தத்துவங்கள், இதுவரைக்கும் நாம் நம்பிய உண்மைகள், இதுவரைக்கும் நாம் நம்பிய நீதிகள், இதுவரைக்கும் நாம் நம்பியிருந்த யதார்த்தங்கள், இதுவரைக்கும் நாம் நம்பியிருந்த தேசத்தினுடைய எல்லை கோடுகள் எல்லாம் ஒரே போரின் விளைவாக மாறியது. அன்பு நண்பர்களே, அப்ப இந்த சிறுகதைகளின் வழியாக, நாவல்களின் வழியாக, கதைகளின் வழியாக, கவிதைகளின் வழியாக நாம் உருவாக்கி இருக்கின்ற யதார்த்தங்கள் முழுவதும் மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய, நிலவக்கூடிய, மனிதர்களுக்கு வசதி இல்லாத யதார்த்தங்களை உருவாக்கக்கூடிய கதை பிரதிகளாக இருக்கின்றன, நாவல்களாக இருக்கின்றன. இந்த யதார்த்தத்தை நாம் குலைக்க வேண்டும். வசதியான ஒரு புதிய யதார்த்தத்தை மாற்றி யதார்த்தத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த பிரெஞ்சு உலகத்தில் பிரெஞ்சு நாட்டை அரசியல் கோட்பாடுகளுக்கான நாடும்பாங்க, ஜெர்மன தத்துவத்துக்கான நாடும்பாங்க. அங்கதான் கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை எழுதினாங்க. அப்படி சமத்துவம், ஜனநாயகம், சகோதரத்துவம் என்ற ஒரு அரசியல் தத்துவ போக்கு உருவான ஒரு தேசம் பிரான்ஸ். அந்த பிரான்சில் இருந்துதான் தெரிதாவும் சரி, சார்த்தரும் சரி, இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் மாடர்னிசம் போன்ற விவாதங்களை நடத்தினாங்க. அப்போ இந்த போஸ்ட் மாடர்ன் அப்படிங்கிறது, பின்னவீனத்துவம் அப்படிங்கிறது கதைகளின் வழியாக, ஒரு கதை அப்படிங்கிறது ஒரு சட்டகத்திற்குள் அடங்குவது அல்ல, மொழியின் வழியாக அனைத்து சாத்தியப்பாடுகளையும் அறியும் ஒரு முறையாக இந்த படைப்புகள், கதைகள், நாவல்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிறத அந்த மையப்படுத்தப்பட்ட பிரதி அப்படிங்கிறத முதல்ல அந்த பிரான்ஸில் தான் டெரிடா சொன்ன பிறகு தான் இத்தகைய கதை வடிவங்கள் உருவாக ஆரம்பிச்சு. அது பிரான்சிலிருந்து ஐரோப்பாவுக்கு, ஐரோப்பாவிலிருந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு, லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து தெற்காசிய நாடுகளுக்கு, இப்படி முழுவதும் அந்த கதை வடிவங்கள் பரவுச்சு. தமிழகத்திலும் அதை பின்னொட்டி 90களின் இறுதியில், 2000னுடைய தொடக்கத்தில் நிறைய கதைகள் அதுபோல் எழுதிய ஒரு பரீட்சார்த்த முயற்சியில் கோணங்கி எழுதினார், நம்ம எம்டி முத்துக்குமார் சாமி எழுதினார், ரமேஷ்
பிரேம் எழுதினார். ஆனால் இதில் வந்து நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. குறிப்பாக பாலின வக்கரங்களை எழுதக்கூடியதெல்லாம் வந்து ஒரு பின்னவீனத்துவ முறையாக ஆகுமா அப்படிங்கிற உரையாடல் உலக அளவில் முழுமையாக நடந்தது. ஆனால் இத்தகைய தமிழ் பின்னவீனத்துவ கதையாடல்களில் இதுவரை நாம் கண்டுபிடித்த அந்த குறைகள் இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற வகையிலே எவையவையெல்லாம் தமிழ் பின்னவீனத்துவ இலக்கிய வடிவங்களில் ஒரு டிராபேக் அப்படின்னு நம்ம கருதப்பட்டதோ அவையெல்லாம் களையப்பட்டு முழுமையான ஒரு பின்னவீனத்துவத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு கதைகளாக நம்முடைய ஹசீனுடைய கதைகள் இருக்கிறது. வழக்கமான அந்த சிறுகதை என்பது ஒரு தொடக்கம், ஒரு வளர்ச்சி, ஒரு முடிவு என்கின்ற நிலை இல்லாத ஒரு நான் லீனியர், அது ஒரு வாழ்வினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. அதுக்கு முன்னாடியும் கதைகள் இருக்குது, அதுக்கு பின்னாடியும் கதைகள் இருக்குது. நம்ம ஹசீன் வந்து அவர் அவதானித்த ஒரு சிறிய வாழ்வினுடைய ஒரு சிறிய அடுக்குகளை ஒரு கட் பண்ணி அதை கொடுக்குறாரு. அதனுடைய விளிம்புகளில் ஒரு குருதி கசியக்கூடிய அந்த உயிரோட்டமான தன்மை அந்த கதைகளிலே இருக்கிறது. ஹசனுடைய கதைகளை படிப்பது என்பது நீங்கள் வந்து அந்த ஒரு பின்னவீனத்துவ கதைகள் ஏன் நீங்கள் தேவைப்படுகிறதுனா, நீங்கள் ஒரு தொலைக்காட்சியை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு தொடரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு பாசிவ் ஒரு செயலற்ற வாசகர்களாக ஒரு கதையை வாசிக்கிறவங்க வந்து இன்றைக்கி ஒரு பட்டுக்கோட்டை பிரபாகரை படிக்கும்போது, நம்ம சுபா போன்றவர்களை படிக்கும்போது அவர்களை குறை கூறுகின்ற நோக்கத்தில் நான் சொல்ல வரல. நாம் வந்து ஒரு பாசிவ் லேர்னராக அதில் இருக்கிறோம், செயலற்ற வாசகர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு பின்னவீனத்துவ பிரதியை உருவாக்கக்கூடிய ஒரு ரைட்டர் தன்னுடைய வாசகர்களை, தன்னுடைய கதையை படிப்பவர்களை அதில் வந்து ஒரு செயலூக்கமுடைய வாசகர்களாக அவர் மாற்றுகிறார். அந்த பிரதியிலே பங்கேற்கக்கூடிய திறப்புகளை உருவாக்குகிறார். இந்த கதைகளை வந்து அவர் எழுதுகிறார். அந்த கதையை வந்து முடிக்க போகிறது வந்து அந்த கதையை படிக்கிறவங்க தான் முடிக்கணும். ஒரு கதைகளும் அப்படி தான் இருக்குது. இந்த பூனை அனைத்தும் முன்னும் அதுபடியே ஒரு 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 சிலருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக, ஒரு மத்திய பகுதியில் ஆரம்பித்து ஒரு சின்ன எண்டை, அவங்க யாருமே இறந்து போகல, அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அதுக்கு பிறகு அந்த கதைக்கு வந்து இன்னும் தொடர்ச்சி இருக்குது. இந்த கதைகளை வந்து முழுக்க ஒரு மூடுண்ட மொழியால் இல்லாமல் ஆங்காங்கே வாசக திறப்புகளுக்கான ஒரு வெளியை உருவாக்கி ஒரு நவீன பிரதியாக இந்த கதைகள் முழுவதையும் ஹசீன் எழுதியிருக்கார். இத்தகைய கதைகளை படிக்கும்போது வாசிப்பு என்பது படிப்பவனுக்கு ஒரு சவாலை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு உழைப்பு. இன்று வாசிப்பதற்கான வாசிப்பதற்கு தேவைப்படுகின்ற உழைப்பை தருவதற்கு யாரும் தயாராக இல்லை. நீங்கள் உழைப்பின் வழி ஒன்றை பெறுவது, அந்த உழைப்பின் வழியாக ஒரு துய்த்த ஒரு விஷயத்திற்காக நாம் மகிழ்ச்சி அடைவது, இத்தகைய நிறைவை ஒரு பின்னவீனத்துவ பிரதி அளிக்குது. நீங்கள் அப்படியே படிச்சுட்டே போகக்கூடாது, உங்களை படிக்கிறவர்களை சிந்திக்க வைக்குது. இந்த கதைகள் முழுவதும் அப்படித்தான் ஹசீன் வந்து எழுதியிருக்கார். அதாவது ஹசீன் இப்போ நம்ம என்னன்னா, நம்ம கண்ணீர் சிந்துவதற்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ நாம் அவர்களை கடந்து செல்வதற்கு, ஏன்னா நம்ம விரும்புகிறவர்கள் வந்து நம்மளை கண்ணீர் சிந்த வைக்க மாட்டாங்க. அவர்களை கடந்து செல்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மனிதராக ஹசீன் இருக்கிறார். அவங்கள அலட்சியம் செய்து வரலாற்றில் நாம் கண்ணீர் விடுவதற்கு காரணமாக இருந்த நிகழ்வுகளை அலட்சியம் செய்து அதை ஊடறுத்து தொடர்ந்து ஒரு பயணிக்கக்கூடிய போக்கை நான் வந்து இந்த கதைகளில் படிக்கிறேன். அப்படி ஹசீன் அவர்களுடைய இந்த கதைகள் முழுவதும் என்னுடைய ஒரு பரந்துபட்ட ஒரு வாசிப்பு அனுபவத்திலிருந்து ஒரு புதிய மொழியாக இருக்குது. நம்ம இதுவரைக்கும் வாசித்த கதைகள் போல் அது இல்லை. அந்த இலங்கை தமிழ்ங்கிறது வந்து இந்த ஈழத்தமிழ், குறிப்பாக முஸ்லீம்கள் தமிழ் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இப்போ டீங்கிறத அவங்க ரீ அப்படின்னு சொல்கிறாங்க.
அது வந்து எனக்கு ரொம்ப அந்த ஒரு வாசிப்புக்கு வந்து சுவாரஸ்யமாக இருந்தது. திரும்ப திரும்ப வந்து நமக்கு புழங்கின, நமக்கு பழகின, நமக்கு தெரிந்த விஷயங்களிலிருந்து விலகி சென்று நாம் ஒரு புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய, இப்போ நம்ம ஒரு தஸ்தாஸ்கியை படிக்கும்போது நமக்கு ஒரு புதிய நிலத்தை அறிமுகப்படுத்துகிறாரு, ஒரு புதிய பண்பாட்டை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த நிலத்தில் விளையக்கூடிய விளைபொருள்கள் புதுசாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடிய முறை, அவர்கள் காதலிக்கக்கூடிய அந்த ஒரு முறை, இது எல்லாம் வேறமாக இருக்குது. இது எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்போ கடலும் கிழவனும் நாவல் எடுத்துட்டோம்னா அது வேற ஒரு மாதிரியான வாழ்க்கையை தருது. அது முழுக்க முழுக்க ஒரு இங்கிலாந்தில் வந்து அந்த இங்கிலாந்து சமூகமும் பிரபுக்கள், குருமார்கள், உழைக்கிற மக்கள், இப்படி ஒரு கிளாஸாக பிரிஞ்சு தான் இருக்குது. அதுவும் பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் நம்ம செவ்வியல்னு சொல்கிறோம், அந்த கிளாசிக் இங்கிலீஷ்னு சொல்கிறோம். அந்த கிளாசிக் இங்கிலீஷில் எழுதப்பட்ட நாவல் அது கிடையாது. அது வந்து மீனவர்களை பற்றிய, அந்த மீனவர்களில் மொழியை பேசக்கூடிய மொழியால் எழுதப்பட்ட ஒரு நாவல். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செவ்வியல் நாவல்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து எதை நம்ம செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், இந்த தமிழில் ஆதிக்க சாதிகளாக யார் இருக்காங்களோ அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தான் வந்து இங்கே செவ்வியல் மொழியாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை தான் நம்ம தமிழ் பண்பாடுன்னு இங்கே சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதிகளுடைய, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்களுடைய பண்பாடு என்பது தமிழ் பண்பாடு கிடையாது. அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தான் இங்கே தமிழ் கிடையாது. இந்த தமிழ் என்பது ஒரு பன்முக தன்மை வாய்ந்த ஒரு மொழி. இந்த பன்முகத்தன்மை வாய்ந்த மொழிகளுக்குள் நிறைய விளிம்புநிலை பண்பாடுகள் இருக்குது, நிறைய விளிம்புநிலை மக்களுடைய சமூக பழக்க வழக்கங்கள் இருக்குது. இதையெல்லாம் தொகுத்து தான் நம்ம வந்து இந்த தமிழ் பண்பாடு, தமிழ் சமூகம், தமிழ் மொழி அப்படின்னு குறிப்பிடுறோம். அப்போ இந்த தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் புதிய வளங்களையும் புதிய தரவுகளையும் தரக்கூடியதாக ஹசினுடைய கதைகள் இருக்குது. இதுவரை நாம் அறியப்படாத ஒரு நிலம், இதுவரை நாம் விளங்கி கொள்ள முடியாத ஒரு புதுமையான ஒரு உச்சரிப்பை கொண்ட அந்த தமிழ், இதுதான் வந்து தமிழினுடைய எந்த மொழியினுடைய அழகாகவும் இருக்கும். இப்படி ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு காலத்திற்கு பொருந்தக்கூடிய, இன்னைக்கு வந்து இந்த கதைகள் என்னன்னா நிறைய விஷயங்களை வந்து ஒரு மெட்டாஃபரா ஆக்குறாரு. ஒரு இஸ்ரேலில் நடக்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. உலகம் முழுக்கம் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்த எண்ணெய் வளங்களுக்காகவும் மற்ற வளங்களுக்காகவும் அந்த நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத குழுக்களை உருவாக்கிய அமெரிக்கா திரும்ப அந்த தீவிரவாத குழுக்களால் இந்த ட்வின் டவர்ஸ் இடிக்கப்பட்டது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கி அதை ஒட்டி உலகம் முழுக்க அந்த இரட்டை கோபுரங்கள் இடிக்கப்பட்டதை ஒட்டி சாதாரணமாக ஒரு போராடக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும், விடுதலைக்காகவும் சரி மற்ற சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பொது சிவில் சட்டம், அதுக்கு எதிராக போராடுறவங்க வந்து சாதாரணமான மக்கள், அவங்க இன்னைக்கு தீவிரவாதிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு கல்வித்தலங்களில் ஹிஜாப் அணியக்கூடிய, அதற்காக போராடக்கூடிய மாணவர்களை தீவிரவாதிகளாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்குது. அப்போ இந்த பன்முகத்தன்மையை அனுமதிக்கக்கூடிய ஒரு சனநாயக தன்மை இந்த தேசத்திலே இல்லை, இந்த உலகத்திலே வர வேண்டும். இத்தகைய உரையாடல்களுக்கான உருவகங்களாக அந்த கதை, அதில் வந்து அவர் அந்த இஸ்ரேல் சமயம் சம்மந்தப்பட்ட ஒற்றை கண்ணா இப்படிலாம் சொல்கிறார். சில விஷயங்களை வந்து நமக்கு லத்தீன் அமெரிக்காவில் வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் நூற்றாண்டு தனிமை சீரியஸாக போயிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம நண்பர்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அது வந்து எவ்வளவு எளிமையாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே தமிழில் மொழிபெயர்த்தவங்க பெரும்பாலும் ஜார்ஜ் லூயிஸ் ஃபோர்கே ஆகட்டும், கேப்ரியல் கார்சியா மார்க்வேஸனுடைய கதைகளை ஆகட்டும், தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் மிக கடினமாக அவர்களுக்கு புரிந்த வண்ணம் மொழிபெயர்த்துக்கிறாங்க. நம்ம அதை வந்து படிச்சுட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு போஸ்ட் மாடர்ன் கதைங்கிறது வந்து புரிஞ்சிக்க முடியாத கதை அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து திரும்ப மீண்டும் மீண்டும் நிறைய பேர் இப்போ அதை மொழிபெயர்த்துக்கிறாங்க. இன்றைக்கி தொடராக வருது. மிக எளிமையாக புரிந்துக்கக்கூடிய ஒரு மெட்டாஃபராக அவர் சொல்கிறார். அவர் ஒரு புதிய ஆர்கே நாராயணன்லாம் இங்கே அது மாதிரிலாம் எழுதிக்கிறார். அது ஒரு மெட்டாஃபர், அது ஒரு புது லேண்டு. அந்த லேண்டில் வந்து அவர் கனவு காண்ற ஒரு சிறிய நகரத்தை அவர் உருவாக்குறார். ஹசின் கதைகள் அப்படிதான். அவருடைய நாம் தொகுப்பாக இந்த ஒரு சம்மப் அப்படின்னு நம்ம பண்ணிக்கணும்னு பார்த்தோம்னா, ஹசினுடைய கதைகள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு மிக சுருக்கமாக நம்ம சொன்னோம்னா, ஒரு நிலத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்த ஒருவருடைய தன்னுடைய தேசம் குறித்தும்
தான் இழந்து வந்த அந்த இடங்களை குறித்தும், தான் இழந்த அந்த மனித உறவுகளை குறித்தும், தான் பிரிந்து வந்த தன்னுடைய வீடுகள் குறித்தும், தாம் பிரிந்து வந்த ஒரு தேசம் குறித்தும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கித்தான அவருக்கு இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு ஓவிய அந்த கித்தானாக இவருடைய இந்த எழுத்துக்கள் இருக்குது. இன்னைக்கு ஈழத்தில் குறிப்பாக இந்த கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், நம்ம முஸ்லீம்கள் வந்து வேளாண்மை செய்கிறவங்க இல்லை, ஒரு வணிக சமூகம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இலங்கையில் வந்து வேளாண்மை செஞ்சுருக்கிறாங்க முஸ்லீம்கள். வேளாண் குடிகளாக வந்து அவங்க இருந்துருக்காங்க. அந்த வேளாண் பண்பாடு அவங்கள்ட்ட இருந்துருக்கு. அவங்க அந்த நாட்டுப்புற பாடல்களை அங்கே பாடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த ஈழ முஸ்லீம் பெண்கள் நடவு நடும்போது பாட்டு பாட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த நடவு பாடல்கள் இல்லை, அந்த ஏற்ற பாடல்கள் என்பது இல்லை. குறிப்பாக அந்த முஸ்லீம்களுடைய நாட்டுப்புற பாடல்கள் கிழக்கு இலங்கையில் முழுமையாக அழிந்து விட்டிருக்குது. அப்போ இத்தகைய இலக்கிய வடிவங்கள் ஏன் அழியுதுன்னா, இன்றைக்கி அங்கே விவசாய நிலங்களில் விவசாயம் அழிந்து போயிட்டு, இன்னும் சொல்லப்போனால் அந்த கிராமங்கள் கிடையாது, அந்த கிராமங்களில் வாழ்ந்த மனிதர்கள் இல்லை. அப்படி அந்த மனிதர்கள், அந்த கிராமம், அந்த வேளாண் பண்பாடு அழியும் போது ஒரு இலக்கியத்தினுடைய ஒரு வடிவம் அழிந்திருக்கிறது. அப்போ ஹசின் அவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய எழுத்து முயற்சியின் மூலமாக இந்த அழியக்கூடிய ஞாபகங்களை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். ஒரு மாபெரும் அந்த ஞாபகங்களுடைய தொகுப்பு, ஒரு அழகியல் தொகுப்பு, அழகியல் வடிவம் தான் ஒவ்வொரு சிறுகதைகளும். இப்படி அவர் செய்திருக்கக்கூடிய இந்த சமூக பங்களிப்பு, அந்த ஈழ தேசத்திற்கான ஒரு பங்களிப்பு, மொழிக்கான ஒரு பங்களிப்பு, உலகம் தழுவிய மானுட அமைதிக்கும், மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அன்போடு நேசித்து சமாதானமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் கனவுக்கும் அளிக்கக்கூடிய ஒரு சிறு பரிசாக இந்த நூலை அவர் அளித்திருக்கின்றார். அவருடைய கரங்களை நாம் அன்போடு பற்றிக்கொள்வோம். நன்றி.